ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்குள்ள இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஸ்டார்டிங்லேயே வந்து நான் போட்டிருப்பேன். நம்ம கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 500+ வீடியோஸ் பார்த்தீங்கன்னா வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். இது வந்து 500 வீடியோ. அண்ட் அது ஸ்பெஷலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த டெக்ஸ்ட் லேம்ப் தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து செய்ய போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. வீடியோக்குள்ளே போகிறப்ப சேனல் போஸ்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேப்பர் பார்த்தீங்கன்னா வந்து எடுத்துக்கிறேன். அண்ட் இந்த பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி வந்து எந்த மாதிரி டிசைன் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நிறையா பார்த்தீங்கன்னா டிசைன் பண்ணி வச்சுருந்தேன். அண்ட் எனக்கு இதில் வந்து பிடிச்சது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து மேலே 2 சர்க்கிள் மாதிரி பார்த்தீங்கன்னா ட்ராப் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். அந்த நான் காட்டுறேன் பார்த்தீங்களா. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா நான் வந்து செய்ய போகிறேன். அண்ட் பக்கத்தில் இருக்க சும்மா டவுட்டுக்கு பார்த்தீங்கன்னா வந்து போட்டு வச்சுருந்தேன். நான் செய்ய போகிறது வந்து அந்த லெஃப்ட் சைடில் இருக்கிறது தான். அண்ட் இதுதான் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நம்ம வந்து பேப்பரில் பார்த்தீங்கன்னா வந்து இது அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வரைஞ்சிக்கலாம். நான் பென்சிலில் தான் பார்த்தீங்கன்னா நான் வந்து வரைய போகிறேன். ஸோ அப்போ தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு. நான் இப்போ வந்து வரைஞ்சிட்டேன். இப்போ கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். அண்ட் இது ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து கட் பண்ணி நான் வந்து எடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கார்ட்போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கட் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ ஒட்டியாச்சு. நான் பிளேட் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் வந்து இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஃபைனலாக வந்து கட் பண்ணியாச்சு. அண்ட் இது எனக்கு பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சுது. உங்களுக்கு கேமராவில் பார்க்குறதுக்கு பெருசாக இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா வந்து இன்னொன்று பார்த்தீங்கன்னா பெருசாக பார்த்தீங்கன்னா நான் வந்து செஞ்சு எடுத்துக்கிட்டேன். அது வந்து எனக்கு கரெக்டாக இருந்தது. அதனால் நான் வந்து எடுத்துக்கிட்டேன். அண்ட் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம வந்து செய்ய போகிறோம். அது வந்து எனக்கு சின்னதாக தெரிஞ்சனால நான் அதை வந்து வச்சுட்டேன். அண்ட் அதுக்கப்புறம் நான் RGB ஸ்ட்ரிப் லைட் பார்த்தீங்கன்னா வந்து எடுத்துகிட்டு அண்ட் இதுக்கு பேக் சைடில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு டபுள் சைட் டேப் பார்த்தீங்கன்னா வந்து சின்னதாக வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கட் பண்ணி இதில் வந்து நான் ஒட்டிக்கிறேன். நான் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அப்படியே லைனாக வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒட்டிக்கிறேன். ஒட்டியாச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பேப்பர் பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிறத அப்படியே பார்த்தீங்கன்னா எடுத்துடுறேன். அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரிப் லைட் பார்த்தீங்கன்னா வந்து இதில் அப்படியே லைனாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்து அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒட்டலாம். அண்ட் இந்த கார்னர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வரையில கொஞ்சம் பார்த்து பார்த்தீங்கன்னா வந்து இது பண்ணுங்கள். இல்லைன்னா பார்த்தீங்கன்னா அந்த லைட்டை வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதாகிடும். ஸோ கட் ஆகிரும். அண்ட் நான் இப்போ வந்து ரெடி பண்ணிக்கிட்டேன். இப்போ பார்த்தீங்கனாலே வந்து தெரியும். அண்டு லைட்டாக பார்த்தீங்கன்னா கீழே ஸ்ட்ரிப் லைட் பார்த்தீங்கன்னா வந்து எடுத்துருக்கேன் பாருங்கள் கீழே. அண்ட் பேக் சைடு பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு ஒரு 2 லேயர் பார்த்தீங்கன்னா வந்து லைட்டு பார்த்தீங்கன்னா போயிருக்குது. அண்ட் நல்லா ஸ்ட்ரிஃபாக பார்த்தீங்கன்னா நான் வந்து அதுக்கு மேலேயும் பார்த்தீங்கன்னா டபுள் செட்டே போட்டு ஒட்டியிருக்கேன். அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா லைட்டு பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெருசாக வருது. அண்ட் அதுக்கப்புறம் ஒரு கார்ட்போர்ட் பீஸ் பார்த்தீங்கன்னா வந்து சின்னதாக வந்து எடுத்துகிட்டு அதில் இருக்கிற ஃபஸ்ட்டு லேயர் மட்டும் கட் பண்ணி எடுத்துருங்க. எடுத்துகிட்டு அதை அப்படியே ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணி இதை வந்து நம்ம வந்து ஒட்டிக்க போகிறோம். அண்ட் இதே மாதிரி நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து 2 எண்ணா வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எடுத்துக்கிறேன். அண்ட் 2 எண்ணமாக பார்த்தீங்கன்னா வந்து நான் அதை எடுத்துட்டேன். அண்ட் இதை வந்து என்ன பண்ண போகிறோன்னா அண்ட் அந்த டெக்ஸ்ட் லேம்பில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பேக் சைடில் ஒரு லெட்டரில் ஒரு இது பார்த்தீங்கன்னா ஒட்டிக்கலாம். அண்ட் இன்னொரு லெட்டரில் பார்த்தீங்கன்னா எங்கேயோ ஒரு கார்னரில் இல்லைனா மேலே அந்த மாதிரி நான் வந்து ஒட்டிக்கிறேன். ஸோ இப்படி ஒட்டினா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாலில் ஃபிக்ஸ் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். நான் அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒட்டுறேன். அண்ட் ஃபைனலாக நமக்கு பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. அதுக்கு மேலே டபுள் செட் டேப் போட்டேன். ஆனால் இந்த டெக்ஸ்ட் லேம்ப் எப்படி இருக்கும் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து வாலில் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அண்டு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா வந்து கீழே அப்படியே டபுள் சைட் டேப் பார்த்தீங்கன்னா போட்டு ஒட்டிட்டேன். நான் ஆன் பண்ணி காட்டுறேன் லைட் எப்படி இருக்குன்னு வந்து பாருங்கள். ஸோ இப்போ பார்க்குறக்கு ஒரு மாதிரியாக தான் இருக்கும். நான் இப்போ உங்களுக்கு வந்து பிரைட்னஸ் கம்மி பண்ணி காட்டுறேன் பாருங்கள். செம்மையாக இருக்குல்ல. இந்த கலர் எப்படி இருக்கு வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.
வீடியோ பார்த்துருப்பீங்க. அண்ட் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து நம்ம நிறைய பார்த்திங்கன்னா அப்கிரேட் பண்ணியிருக்கோம் நம்ம சேனலுக்கு. அண்ட் ஒவ்வொரு வீடியோ அப்பவும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து பண்ணியிருப்போம். ஸோ 100 வீடியோ அப்போ வந்து மைக் வந்து இது பண்ணோம். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம வந்து அப்கிரேட் பண்ணியிருக்கோம். அண்ட் இப்போது ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா சரி ஓகே இந்த தடவை வந்து ஹேண்ட்மேடாக ஏதாச்சும் பண்ணலாம் அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா வந்து இது வந்து பண்ணேன். அண்ட் நான் ஆல்ரெடி அந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர் சொன்ன மாதிரி இதுவும் பார்த்திங்கன்னா அப்படியே வச்சுருக்க போகிறேன். அண்ட் இன்னொன்று முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா வந்து நான் தான் பார்த்திங்கன்னா வந்து அப்கிரேட் ஆகணும்னு வந்து நினைக்கிறேன். ஏன்னா நாம் தான் பார்த்திங்கன்னா ஒர்க் பார்த்திங்கன்னா பண்ணால் ஸோ ஃபுல் ஃப்ரெட்ஜாக வந்து ஒர்க் பண்ணுறோம். ஸோ அது ஃபுல்லாக அது பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ணுறோம். அதுக்கப்புறம் அப்படியே டவுன் ஆகிடுறோம். அண்ட் அதுக்கப்புறம் மறுபடியும் ஒர்க் பண்ணுறோம், இதாகிடும். அண்டு சரி ஓகே நான் மறுபடியும் நான் பேசிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து இந்த விஷயம் பண்ண போகிறேன்னு சொல்லிவிட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் வந்து நான் வந்து உங்களை ஏமாற்ற விரும்பலை. அண்ட் அது எனக்கு என்னன்னு தெரியல. கரெக்டாக பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு விஷயத்த சொல்கிறேன், அது கரெக்டாக நடக்க மாட்டேங்குது. அதனால் இனிமேல் நான் வந்து எப்போவுமே செஞ்சுட்டு சொல்லி காட்டுறேன். அண்ட் அவ்வளோதான். அண்டு இப்போ நான் செஞ்சதை நான் வந்து ஒன்று சொல்லி காட்டுறேன். நான் வந்து ஸோ நம்ம வந்து ஒரு போன இயர்னு வந்து நினைக்கிறேன் நம்ம கிட்டத்தட்ட வந்து சேனல் ஸ்டார்ட் பண்ணி 2.5 வருஷம் பார்த்தீங்கன்னா வந்து ஆயிடுச்சு. இந்த வருஷம் பர்த்டே வந்துன்னா 3 வருஷம் ஆச்சு. அண்ட் அப்படி இருக்கையில் வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த 2 வருஷத்தில் 500 வீடியோஸுங்கிறது வந்து ஒரு சிங்கிள் மேனாக வந்து பண்ணுறதுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். அண்ட் அதையும் தாண்டி நான் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு வீடியோவுமே பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். அண்ட் எனக்கு வந்து இப்போ ரீசெண்ட் டேஸில் ஒரு 2 வீடியோன்னு நினைக்கிறேன், ஒரு 1 இயருக்கு முன்னாடி பண்ண வீடியோ இப்போ வந்து ஒருத்தர் வந்து பார்த்துட்டு ப்ரோ இது சூப்பராக ஒர்க் ஆகுது ப்ரோ அப்படின்ட்டு சொன்னாங்க. அந்த என்னென்னா ரொம்ப பிகினிங் ஸ்டேஜில் வந்து ஒரு விஷயம் வந்து பண்ணோம். ஒரு பெல்லு வச்சுட்டு அது வந்து மோட்டரை வந்து இது பண்ணால் அது பெல் அடிக்கும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருந்தோம். 7th ஸ்டாண்டர்ட் ப்ராஜெக்ட்டுன்னு வந்து போட்டிருந்தோம். அண்ட் ஒரு பையன் வந்து கமெண்ட் பண்ணிட்டு நான் தேங்க்ஸ்ண்ணா சூப்பராக ஒர்க் ஆகுதுண்ணா அப்படின்ட்டு வந்து சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா வந்து ரீசெண்ட் டேஸில் நடந்தது. அண்ட் இன்னொன்று என்னென்னா செஞ்சதை சொல்லி காட்டினேன்னு சொல்ல, இன்னொன்று வந்து என்னென்னா நான் என்னோட வந்து அதுக்கப்புறம் போக போக பார்த்தீங்கன்னா வந்து என்னோட ஒரு நானே வந்து காம்பீட் பண்ணிக்கிற வந்து என்ன நினச்சேன்னா சப்ஸ்கிரைபர் கவுண்ட்டுக்கும் நம்ம வீடியோஸ் கவுண்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒன்றா ஈக்குவலாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். முடியலன்னா சப்ஸ்கிரைபர் கவுண்ட் கொஞ்சம் மேலே இருக்கணும், நம்ம வீடியோ பார்த்திங்கன்னா அதுக்கு கீழே இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ரொம்ப கீழே இல்லாமல் அதுக்கு கீழே ஒரு 100 சப்ஸ்கிரைபர் இருக்காங்கன்னா அதுக்கு ஒரு ஈக்குவலான ஒரு ஸ்டேஜில் இருக்கணும் அப்படின்ட்டு வந்து நான் ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா வந்து இது பண்ணிட்டு இருந்தேன். இப்போ நீங்கள் போய் நம்ம அப்படியே வந்து வீடியோ வந்து கீழே வந்து இது பண்ணிட்டு ஸ்வைப் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே போய் நம்ம சேனலில் பாருங்களேன், 600 சப்ஸ்கிரைபர் இருக்காங்க, 651 என்னமோ நினைக்கிறேன். அண்ட் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா 500 இருக்குது. இந்த மாதிரி ரேஞ்சிலே இருக்கணுங்கிறது வந்து எனக்கு வந்து ஆசை. நான் அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா வீடியோவே பார்த்திங்கன்னா நான் போடலைனாலும் ஓரளவுக்கு நான் வந்து நிம்மதியாக இருப்பேன். ஏன்னா பரவாயில்லப்பா இவ்வளோ சப்ஸ்கிரைபர் இருக்காங்கன்னா இவ்வளோ வீடியோஸ் நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா வந்து இருக்குது, வேணுங்கிறவங்க பார்த்துக்கிட்டோங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் பார்த்திங்கன்னா இவ்வளோ நாள் அப்படியே ஈஸியாக விட்டுட்டேன். அதுதான் ரீசன். அதுதான் பார்த்தீங்கன்னா நான் ஒழுங்காக கரெக்டாக பண்ணியிருக்கேன் அப்படின்னு வந்து நம்புகிறேன். அண்ட் எந்த வீடியோமே யூஸ்லெஸ்னால் வந்து சொல்லிட மாட்டேன், எல்லாமே பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல் அப்படின்னு தான் வந்து நான் நம்புகிறேன். ஒவ்வொருத்தவங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது நம்ம 1 இயருக்கு முன்னாடி போட்டது இப்போது ஒரு பையன் பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு வந்து சொல்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா வந்து இருக்குது. அவ்வளோதான். இனிமேல் நான் எதுவும் சொல்லிவிட்டு நான் வந்து செய்ய போகிறதில்ல, செஞ்சுட்டு இது மாதிரி சொல்லி காட்டுறேன். அண்ட் அவ்வளோதான். ஸோ நான் தான் பார்த்திங்கன்னா வந்து கரெக்டாக பார்த்திங்கன்னா வந்து இதாகணும்னு நம்புகிறேன், அப்கிரேட் ஆகணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் ஒவ்வொரு இதையும் பார்த்திங்கன்னா நம்ம சேனலுக்கு அப்கிரேட் பண்ணி நான் கரெக்டாக வேலை செய்ய மாட்டேங்கிறேன். ஸோ நான் தான் பார்த்தீங்கன்னா மாற்றிக்கணும். அண்ட் அவ்வளோதான். ஸோ இந்த டெக்ஸ்ட் லேம்ப் எப்படி வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மீட் பண்ணுறேன். அடுத்த தன் வைஃப் Tamila. பாய்.